வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 13 ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். இப்ப நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். தமன் மற்றும் மால்வாய் கித்தா எந்த மாநிலத்தின் நடனம்? பஞ்சாப். கபால் மற்றும் பாவை எந்த மாநிலத்தின் நடனம்? ராஜஸ்தான். சூஃபாத் மற்றும் சிங்கிச்சாம் எந்த மாநிலத்தின் நடனம்? சிக்கிம். லம்பாடி மற்றும் ஓகு கதா எந்த மாநிலத்தின் நடனம்? தெலுங்கானா. மேற்கு வங்காளத்துல இருக்கக்கூடிய பழங்குடியினர் அசூர், கோண்ட், ஹஜோம், ஹோ, ரபா, சவார், கோரா மற்றும் மகாலி. ராஜேந்திர பிரசாத் 1962ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. நிம்பரக்கா துவைத்த அத்வைத்தம் அப்படிங்கிற தத்துவத்தையும் தசஸ்லோகி மற்றும் மைதானம் சொல்லக்கூடிய புத்தகத்தையும் எழுதியிருக்காங்க. மத்திய அரசால் மாநில ஆளுநர்கள் நியமனம் அப்படிங்கிற விஷயத்த கனடா நாட்டுல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். 7வது ஐந்தாண்டு திட்டம் 1985ல இருந்து 1990 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்திய அரசியலமைப்புல சரத்து 152ல இருந்து 237 வரைக்கும் பகுதி 6ல மாநிலங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. பத்மஸ்ரீ பெற்ற முதல் திருநங்கை நர்த்தகி நட்ராஜ். காசி எழுச்சி 1829ல இருந்து 33 வரைக்கும் திரோசிங் தலைமையில நடந்துச்சு. ஜார்க்கண்ட்ல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை ஷார்குல், டான்சி, கர்மா, ஹல்புனியா, ரோகின் பந்தனா. பரஞ்சிப்பையே கால் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் அடல் ஓய்வூதிய யோஜனா ஜூன் 2018 நிதி அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. டிஜிட்டல் இந்தியா மிஷன் ஜூலை 1, 2015 மின்னணுவியல் மற்றும் நிதி அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. ஆயுஷ்மான் பாரத் செப்டம்பர் 23, 2018 சுகாதார அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் மே 2020 வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சகம். தேசிய டிஜிட்டல் சுகாதார மிஷன் ஆகஸ்ட் 15, 2020 சுகாதார அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. முதல் முறையாக இமயமலை உயர் வளிமண்டல மற்றும் காலநிலை மையம் எங்கு தொடங்கப்பட்டது? உதம்பூர். 3.2 மீட்டர் துளை ரேடியோ மற்றும் மில்லிமீட்டர் ஆலை தொலைநோக்கியான 3 கார்ஜஸ் அண்டார்டிகையை எந்த நாடு அறிமுகப்படுத்தியது? சீனா. அரசு ஆவணங்களை எளிதாக அணுகுவதற்கு ஏஐ இயங்கும் சாட்போர்ட் சாரதியை எந்த மாநில அரசு அறிமுகப்படுத்தியது? ஹரியானா. அது மட்டும் இல்லாம ஹரியானா 20% அக்னிவீருக்கு போலீஸ் ஜாப்ல இடஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 9, 2025 அன்று விக்யான் பவனில் நடந்த நவ்கர் மகாமந்திர திவாஸில் பங்கேற்றவர் யார்? நரேந்திர மோடி. கலை மற்றும் கலாச்சாரத்தில் சிறந்து விளங்குவதற்காக 2025ஆம் ஆண்டு ஃப்ரெட் டாரிங்டன் விருதை வென்றவர் யார்? சுதர்சன் பட்நாயக். சோபட் சௌத்ரி 2024க்கான ராஷ்டிரிய தான்சன் விருது வாங்கியிருக்காங்க. சனந்த் நியாஸ் சனஸ்தா ராஜா மான்சிங் தோமர் சம்மான் விருது. பிரதிபா சத்பதி கங்காதர் தேசிய விருது. மனோஜ் சின்ஹா மகாராஜா ஹரிசிங் விருது. ராம் சுத்தார் மகாராஷ்டிரா பூஷன் விருது. மைனா சுவாமி உகாதி விருது. நிகில் சிங்கல் உத்தரப்பிரதேச அன்மோல் ரத்தன் விருது. ஆர்.கே. ஸ்ரீராம் குமார் சங்கீத கலாநிதி விருது. ஹன்சா 3 பயிற்சி விமானத்தை வடிவமைத்து உருவாக்கிய அமைப்பு எது? CSIR நேஷனல் ஏரோஸ்பேஸ் லேபரேட்டரிஸ். இந்த நேஷனல் ஏரோஸ்பேஸ் லேபரேட்டரிஸ் பெங்களூர்ல அமைஞ்சிருக்கு. இந்தியாவுடைய 17வது நவரத்ன நிறுவனம் IREDA. இந்தியாவின் 14வது மகாரத்ன நிறுவனம் HAL. ராக்கி கர்கில ஹரப்பா தளமான 5000 ஆண்டுகள் பழமையான நீர் மேலாண்மை அமைப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. ராக்கி கர்கி ஹரியானா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. எந்த புலிகள் காப்பகத்தில் அகைசுல்லா லாங்கி ரோஸ்ட்ரீஸ் எனப்படும் அரிய நீண்ட மூக்கு கொண்ட வைன் பாம்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? துதுவா. துதுவா புலிகள் காப்பகம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. இந்தியாவின் முதல் வேத கருப்பொருள் பூங்கா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கங்கை டால்பினம் மாநில நீள்வாழ் விலங்கு அறிவிச்சிருக்காங்க உத்தரப்பிரதேசம். இந்தியாவின் முதல் AI நகரம் லக்னோல கட்டப்பட்டிருக்கு. இந்தியாவின் முதல் அனைத்து பெண்கள் சைனிக் பள்ளி உத்தரப்பிரதேசத்துல கட்டியிருக்காங்க. ஆமை பாதுகாப்பு காப்பகத்தை அமைத்த முதல் மாநிலம் உத்தரப்பிரதேசம். NSDC சர்வதேச அகாடமி கிரேட்டர் நோய்டால கட்டியிருக்காங்க. இந்தியாவின் முதல் பயோ பாலிமர் ஆலை லக்கிம்பூர் கெரி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. 2025ஆம் ஆண்டுக்கான கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டியின் 7வது பதிப்பை நடத்தும் மாநிலம் எது? பீகார். கேலோ இந்தியா இனிஷியேட்டிவ், கேலோ இந்தியா முயற்சி 2018ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு.
20வது ஆசிய மகளிர் ஹேண்ட்பால் சாம்பியன்ஷிப் புதுதில்லியில நடந்து முடிச்சிருக்கு. 74வது சீனியர் தேசிய குடைப்பந்து சாம்பியன்ஷிப் குஜராத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு. கேலோ இந்தியா பாரா விளையாட்டு 2025 புதுதில்லியில நடந்து முடிஞ்சிருக்கு. ஏப்ரல் 2025 2000 ஆண்டுகள் பழமையான மெகாலித் நினைவு சின்னங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக எந்த மாநிலம் தெரிவித்துள்ளது? கேரளா. அதுவும் கேரளால மணிமூலா அப்படிங்கிற ஒரு கிராமத்துலதான் இந்த மெகாலித் அப்படிங்கிற கல்லை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தியாவின் முதல் முழுமையான நூலக தொகுதி தர்மடம் கேரளால அமைஞ்சிருக்கு. இந்தியாவின் முதல் முழுமையான டிஜிட்டல் வங்கி மாநிலம் கேரளா. இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு கல்வியறிவு பெற்ற மாவட்டம் கொல்லம். அனைத்து பழங்குடியினருக்கும் அடிப்படை ஆவணம் வழங்கிய இந்தியாவின் முதல் மாவட்டம் வயநாடு. கேரளா மாநிலம் சுபயாத்திரா திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சோழநாயக்கன் பழங்குடியினர் பொதுவா கேரளால தான் அதிகம் வாழ்றாங்க. புஞ்சையால வரக்கூடிய தாவரத்துக்கு வரக்கூடிய நோய்கள். கோதுமையின் துரு புசினியா கிராமினிசிஸ் ட்ரெட்சி அப்படிங்கிற ஒரு புஞ்சையால ஏற்படக்கூடியது. தளர்வான கோதுமை உஸ்டீலா கொலக்ட்ரிட்சி. கோதுமை நொந்துக்கள் புஞ்சை காளான் ப்ளூமெரியா கிராமினிசிஸ். எர்கட் ஆஃப் பஜ்ரா கிளாவிசெப்சஸ் புசிஃபார்மேசிஸ். நிலக்கடலின் டிக்கா நோய் செர்கோஸ்போரா அராடிசிகோலா. பொர்டா மறுநோய் மற்றும் கரும்புலி சின்கிட்ரம் எண்டோபோக்டியம் அப்படிங்கிற ஒரு புஞ்சியால வரக்கூடிய நோய். விக்டர் ஆம்ப்ரோஸ் மற்றும் கேரி ருகுன் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஜான்ஜோ ஹாஃபீல்ட் ஜெஃப்ரி ஹிண்டன் இயற்பியலுக்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஹான்காங் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு. நிகான் கிட்டாங்கியோ அமைதிக்கான நோபல் பரிசு. டேவிட் பாக்கர் டெமிஸ் ஹசாபிஸ் ஜானம் ஜம்பர் வேதியியலுக்கான நோபல் பரிசு.